பிரதேசத்திலே ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் காணி பதிவு என்ற பெயரிலே எங்களுடைய காணி எங்களை பொறுத்தவரையில் காணி அபகரிப்பு முயற்சி ஒன்று மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அந்த நடவடிக்கையை தடுத்து நிறுத்த கோரி நாங்கள் எதிர்வரும் 17ஆம் தேதி வவுனியா நகர சபை மைதானத்திலே ஒரு அடையாள உண்ணாவிரதத்திற்கு ஒழுங்கு செய்திருக்கின்றோம். இந்த அடையாள உண்ணாவிரதத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பில் அங்கம் வகிக்கின்ற அனைத்து கட்சிகளின் தலைவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். அதேபோல் பொதுமக்களுக்கும் நாங்கள் அழைப்பு கொடுத்திருக்கின்றோம். திட்டமிட்ட வகையிலே இந்த காணி பதிவானது இப்பொழுது அவசியமற்ற ஒன்று என்று நாங்கள் கருதுகின்றோம். ஏனென்று சொன்னால் இன்னமும் முழுமையாக மீள்குடியேற்றம் செய்யப்படாத ஒரு நிலையிலே காணிக்குரிய சொந்தக்காரர்கள் வெளிநாடுகளிலும் இந்தியாவிலும் ஏனைய இடங்களிலும் இடம்பெயர்ந்து இருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே அவர்களுக்குரிய அதே நேரம் அவர்கள் யுத்தத்தினால் அவர்களுடைய அந்த உறுதி மற்றும் அனுமதி பத்திரங்கள் இழந்திருக்கின்ற ஒரு நிலையிலே இது தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு அச்சத்தையும் கவலையும் உண்டு பண்ணியிருக்கின்றது. ஆகவே இவற்றை அரசாங்கம் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று சொல்லி இந்த அடையாள உண்ணாவிரத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். அதேபோல் முல்லைத்தீவு மாவட்டத்திலே புதிதாக ஒரு வெளியோயா என்ற ஒரு புதிய பிரதேச செயல பிரிவை ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கையிலே அரசாங்கம் ஈடுபட்டிருக்கின்றது. அதிலே குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்தினுடைய சில கிராம சேவையாளர் பிரிவுகள் அந்த பிரதேசத்தோடு இணைக்கப்படுவதன் மூலமாக அங்கே ஒரு இன ரீதியான ஒரு முறுகல் நிலையை அல்லது ஒரு இன நல்லிணக்கத்தினை இல்லாதொழிக்கின்ற ஒரு நடவடிக்கையாக இது அமையும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஆகவே குறிப்பாக இந்த இரண்டு விடயங்களையும் முன்னிறுத்தி இவற்றை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று கூறி நாங்கள் இந்த அடையாள உண்ணாவிரதத்தை வடகிழக்கு மக்கள் சார்பாக நடத்துகின்றோம்.